அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி vlogs. ஸோ இன்றைக்கி வந்தால் ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய வீக் டே ரொட்டன் மாதிரி தான். ஸோ இந்த vlogல உங்ககிட்ட வந்து ஒரு குட்டியான ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் அது வந்து என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்றதை உங்ககிட்ட வந்து இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா என் பையனை வந்து 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புகிற வரைக்கும் பரபரப்பாக வேலை போயிட்டே இருக்கும். ஸோ அவனை ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அவனை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ரூமுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு உட்காந்து அவனை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அவனை ஒரு வழியாக மூடை வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி நான் உங்ககிட்ட லாஸ்ட் விலாகில் செஞ்சுருந்தேன் இந்த கேரட் மினி தோசை, அதுதான் இந்த விலாகில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பைட் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். ஸோ கிளம்புனோடனே நான் நேராக கிச்சனுக்கு வந்துட்டு டீ தான் போடுவேன். ஒரு சைட் டீயும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ரெசிபி ஷேர் பண்ணேன்னு சொல்லுங்கள், கார சட்னி ரெசிபி தான் இது. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ, அப்புறம் ஒரு நார்மல் சைஸ் ஆனியன் வந்து பெருசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து சால்ட் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆயில் சேர்க்காதீங்க, ஏன்னா ஆயிலியாக வந்து உங்களுக்கு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது நல்லா குக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக காஷ்மீரி சில்லி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கலருக்காக மட்டும்தான், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்பூன்லேயே வந்து டொமேட்டோவை மேஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மேஷ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்லா குக் ஆகிட்டால் போதும். ஸோ இது வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து என்னோடய டீயை வந்து எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா ரூமுக்கு வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை இருக்கும், துணி மடிக்கிறது. ஸோ இதை முடிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதை நான் முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய இந்த சட்னி வந்து ஆறிடுச்சு. ஸோ அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறது, கொஞ்சமாக அதே பேனில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த மிக்சரையும் இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், எதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க, லைட்டாக வந்து பர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, சூடான நல்ல முருகலான 2 தோசை 3 தோசை கூட இந்த கார சட்னிக்கு நம்மளுக்கு எடுக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்